சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வருமானம் வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு வாஷிங் மிஷின், மிக்சி, ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் அவன், டிவி உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க தலா 8000 ரூபாய் மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன் வழங்கப்படும் என திமுகவின் தேர்தல் வாக்குறுதியாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேருவின் சகோதரரும் தொழிலதிபருமான மறைந்த ராமஜெயத்தின் 14வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி கேட் கல்லூரியில் உள்ள அவருடைய உருவ சிலைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் திமுகவினர் நேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் KN நேரு, திருச்சியின் அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயம் மீண்டும் திமுக மற்றும் தோழமை கட்சிகள் வெற்றி பெறும். முதலமைச்சர் MK ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவதற்கு திருச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என நம்புகிறோம். மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். கேரளாவில் தேர்தல் பிரசாரத்தை மேற்கொள்ள தனி விமானம் மூலம் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மற்றும் தேஜ கூட்டணி தலைவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 210 இடங்களை பிடிக்கும் என தெரிவித்துள்ளார். அதே சமயம் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதிக்கு திமுக அறிவித்துள்ள வேட்பாளராக கடுமையாக விமர்சித்ததோடு பிரதமர் வருகையின் போது அண்ணாமலை வராதது குறித்த கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். கேரள மாநிலத்தில் நடைபெறும் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக தனி விமானத்தில் கோவை வந்த பிரதமர் நரேந்திர மோடியை பாஜக மற்றும் தேஜக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்றனர். கோவை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் L முருகன், தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பிரதமரை வரவேற்றுள்ளனர். பின்னர் அவர் ஹெலிகாப்டர் மூலம் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு கிளம்பி சென்றார். ரயில் பயணிகளுக்கு குட் நியூஸ். கோடைக்கால பயணிகளின் வருகை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு சென்னை சென்ட்ரல் வழியாக இயக்கப்படும் சப்தகிரி உள்ளிட்ட 6 முக்கிய விரைவு ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவெடுத்துள்ளது. இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தலில் MPக்களாக இருக்கும் திருமாவளவன் மற்றும் CV சண்முகம் போட்டியிட உள்ளனர். சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டாலும் திருமாவளவனும் சண்முகமும் இன்னும் MP பதவியை ராஜினாமா செய்யவில்லை எனவும் தேர்தல் முடிந்த பிறகு இது குறித்து முடிவு செய்வார்கள் என்ற தகவல் வெளியானது. தனது கணவர் ஆம்ஸ்ட்ராங் இருந்தவுடன் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை தொடங்கிய அவரது மனைவி பொற்கொடி தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்து சென்னை திருவிக நகர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள நிலையில் அவருக்கு இயக்குநரும் நீலம் பண்பாட்டு மைய நிறுவனருமான ப. ரஞ்சித் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அதிமுக தேர்தல் வாக்குறுதியை காப்பியடித்து திமுக அறிவித்துள்ளனர். இதை பார்த்து மக்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற மாட்டார்கள் எனவும் ஏற்கனவே கொடுத்த 525 வாக்குறுதிகளில் கால்வாசி கூட நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். திமுக தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நிறைவடைந்துள்ளன. நேற்று திமுக வேட்பாளர் பட்டியலை கழக தலைவர் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இன்று திமுகவின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தக்கூடும் எனவும் 1,31,00,000 லட்சம் சகோதரிகள் மாதம் தோறும் 1000 ரூபாயை உரிமை தொகையாக பெறுகின்றனர். இனி நமது ஆட்சி காலத்தில் 2000 ரூபாயாக உரிமை தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் எனவும் இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் எனவும் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 5 லட்சமாகவும் காப்பீட்டுத் தொகை ரூபாய் 10 லட்சமாகவும் உயர்த்தப்படும் எனவும் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1500 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 உயர்த்தி வழங்கப்படும் எனவும் கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். முதியோர் உதவித்தொகை ரூபாய் 1200 ரூபாய் 2000 உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 1500 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் எனவும் மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாகவும் மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரணத் தொகை 8000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் எனவும் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கும் பெண்கள் தொழில் முனைவோராக முன்னேற்றும் வகையில் பிணை எதுவுமின்றி ரூபாய் 5 லட்சம் வரை மானியத்துடன் வங்கி கடன் உதவியும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.
மேலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்ட தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படும் எனவும், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி மேற்கொள்ள முன்வரும் 5 லட்சம் மாணவர்களுக்கு 6 மாத பயிற்சியுடன் ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். மிகவும் வறுமையில் வாடும் நலிவடைந்த குடும்பங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வீட்டு வசதி, சமூக பாதுகாப்பு, வாழ்வாதாரம், திறன் மேம்பாடு, வங்கிக் கடன் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் கிடைக்க தாயுமானவர் திட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தொழிற்சாலைகள் அதிகமுள்ள நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கும் பொருட்டு 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும் என்றும், பத்திரிகையாளர்களின் குழந்தைகள் கல்விக்காக வழங்கப்படும் பல்வேறு உதவித்தொகைகள் அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்படும் என்றும், மீனவர்களுக்கு சில திட்டங்களும் இல்லத்தரசி என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இத்திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள கடைகளில் இப்பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். முதலமைச்சரின் மு க ஸ்டாலினின் அரசியல் பண்பு, ஒழுக்கம் மற்றும் ஆளுமை குறித்து மெகா ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நிகழ்ச்சியில் நெகிழ்ந்து பேசிய வீடியோவை திமுக தேர்தல் பிரச்சார விளம்பரமாக யூடியூப் மற்றும் OTT தளங்களில் வெளியிட்டுள்ளது. மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்த கட்சியில் எவ்வித பொறுப்பிலும் இல்லாத 106 பேரை வேட்பாளராக விஜய் அறிவித்துள்ளார். அதே நேரத்தில் தாவேகா மாவட்ட செயலாளராக உள்ள 62 பேருக்கு விஜய் வாய்ப்பு அளிக்கவில்லை எனவும், தன் கார் டிரைவரான ராஜேந்திரனின் மகன் சபரிநாதனுக்கு விருகம்பாக்கம் தொகுதியை விஜய் ஒதுக்கியுள்ளார். மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளை படிக்க விஜய் மறந்துவிட்டார் எனவும், இதனால் தங்களின் பெயர் வராத வேட்பாளர்கள் பதற்றமாகியுள்ளனர். இதையடுத்து ஆனந்த் எழுந்து வந்து அந்த பேப்பரை எடுத்துக் கொடுக்கவும் அந்த 4 மாவட்டங்களின் வேட்பாளர்களின் பெயரை விஜய் வாசித்து உள்ளார். வேட்பாளர் பட்டியலை விஜய் வாசிக்கும் முன், இதில் இருப்பவர்களை நானே நேர்காணல் நடத்தி பார்த்து தேர்வு செய்தேன் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் நேர்காணல் நடத்தாமல் விஜய்க்கு தெரியாமலேயே பட்டியல் தயாராகியுள்ளது என KV குப்பம் தொகுதியை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள் ஹோட்டல் வாசலில் அமர்ந்து போராட்டம் நடத்தியுள்ளனர். நாங்க செய்ததெல்லாம் வேஸ்டா கோபால் என்று நண்பரை இறக்கிய விஜய் கொந்தளிக்கும் தூத்துக்குடி தாவேகா. தூத்துக்குடியில் நண்பர் நிற்கிறார் என தன்னுடைய நண்பரும் நடிகருமான ஸ்ரீநாத்தை வேட்பாளராக அறிவித்துள்ளார் விஜய். கட்சித் தலைவரின் நண்பர் தங்களுடைய தொகுதியில் களமிறங்குவதை தூத்துக்குடி தாவேகாவினர் கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் தூத்துக்குடியில் கனத்த மௌனமே நிலவுகிறது. காரணம் என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் வேட்பாளர்கள் அறிவித்ததை பற்றியும் அவர் திமுக கூட்டணியை விமர்சிப்பது பற்றியும் நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவருமான கருணாஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த கூட்டணியை விமர்சிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். கட்சியின் தலைவராக குறிப்பிட்ட வாக்குகளை திட்டமிட்டு அவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு உள்ளார். அவருடைய பெயரை ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு உள்ளனர். ஆனால் அவரை விஜய் என்றுதான் நமக்கு தெரியும். இன்றுதான் அவர் ஜோசப் விஜய் என சொல்லியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் வாக்குகளை அவ்வளவு எளிதாக கவர முடியாது என விஜயை கருணாஸ் விமர்சனம் செய்துள்ளார். முதலில் விஜய் விருகம்பாக்கம் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவே தகவல் வெளியான நிலையில் தாவேகா முகாமிலும் அதை உறுதி செய்தனர். விஜய் பிறந்த வீடு அந்த தொகுதிக்குள் தான் இருந்து வருகிறது. அதனால் சென்டிமெண்டாகவே அந்த தொகுதி தனக்கு ஒர்க் அவுட் ஆகும் என விஜய் நினைத்துள்ளார். ஆனால் கடந்த 1.5 மாதத்துக்கு முன்பாக விஜயின் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது காரணம் களத்தில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகள் எனவும், தாவேகா சார்பில் வார அடிப்படையில் தொகுதி வாரியாக சர்வே செய்து மக்களின் மனநிலையை நோட் செய்து கொண்டே வந்துள்ளனர். அப்படி எடுக்கப்பட்ட சர்வேக்களில் தேர்தல் நெருங்க பெரம்பூர் தொகுதியில் தாவேகாவுக்கான ஆதரவு பெருகுவது கண்கூடாக தெரிந்துள்ளது. இதைத் தொடர்ந்துதான் பெரம்பூரை நோக்கி விஜயின் பார்வை திரும்பியுள்ளது. கட்சியின் கட்டமைப்பு இந்த தொகுதியில் வலுவாக இருப்பதும் விஜய்க்கு நம்பிக்கை கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தங்கத்தின் விலை ரூபாய் சவரனுக்கு 480 குறைந்து தற்போது 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஆபரண தங்கத்தின் விலையும் கிராமுக்கு ரூபாய் 60 குறைந்து 1 கிராம் 13,600 ரூபாய் என்ற அளவில் நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.